ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாட்காஸ்ட் வித் மோக்கா காய்ஸ். நான் தான் உங்கள் நவீன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ட்ராவல் டைரிஸ் இல்லாமல் வித்தியாசமான ஒரு டாபிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். நான் பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட ட்ராவல் டைரிஸ் மட்டும் பண்ணாத, நிறையா பண்ணு, வித்தியாசமான டாபிக் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஏதாவது யங்ஸ்டர்ஸை கேட்ச் பண்ணுற மாதிரி, யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுறா, அப்போ தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஆல்ரெடி நீ 27 நிமிஷம் போட்டு வச்சுருந்த, 27 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அவங்களாம் பார்ப்பாங்களான்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுன்னு இல்லை, 6லேருந்து 60 வரை கேட்ச் பண்ணுற மாதிரி காதல்ங்கிற டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காதல் யாருக்கு தான் பிடிக்காது, யாருக்கு தான் வராமல் இருக்காது, எல்லாத்துக்குமே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் காதல்லையே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் அப்படிங்கிறத வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் வித்தவுட் எனி ஃபர்தர் அடு. அதாவது சும்மா வளவலான்னு பேசாமல் இன்னைக்கு காதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய டேர்ம்ஸ். ஆக்சுவலாக நான் வேறு டாபிக் தான் பேசலான்னு நினச்சேன். இஸ் லவ் ரியல் ஆர் மித் அப்படிங்கிற மாதிரி தான் பேசலான்னு நினச்சேன். பட் லவ் இஸ் ரியல் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டு நான் லவ்க்கு ரியல் ஆர் மித்துன்னு பேசுகிற விரும்பலை. அதனால் வாட் இஸ் லவ் அப்படிங்கிற என்னோட கருத்தை நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லணுன்னா அதை நீங்கள் என் இன்ஸ்டா ஐடி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பாட்காஸ்ட் வித் மொக்க காய்ஸ்க்கு அதில் நீங்கள் அது டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணலாம். சரி, அதை விடுங்க, டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாப்பா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. நான் சும்மா டேர்ம்ஸ் எடுத்து எழுதி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சிச்சுவேஷன்ஷிப்பு, பீச் ஃப்ளாக்கு, பிங்க் ஃப்ளாக்கு, டெக்ஸேஷன்ஷிப்பு, கேனன் பாலிங்கு, கோஸ்டிங்கு, அஃபார்டேட்டிங்கு, குஷனிங்கு அப்படின்னு இத்தனை டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. பட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஜென்சி கிட்ஸை குறை சொல்லிகிட்ருக்கோம். என்ன கேட்டால் லவ் எவ்ரி டே எவால்வ்ஸ். சாரி, கொஞ்சம் கொள்ளாடுது. லவ் எப்போவுமே எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு இந்த டெக்ஸ்டேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப் இல்லாத ஜென்சி கிட்ஸும் ஃபாலோ பண்ணுற ஆட்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு காதல் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்குள்ளே அடக்குறாங்க. பட் தே வில் ஃபைண்ட் ட்ரூ லவ். அது எப்போன்னு தெரியாது, அது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு மாடர்ன் டேர்ம்ஸு, ட்ரெண்டோடு அட்டாச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்களும் நம்மள மாதிரி தூரத்துலேருந்து சைட் அடித்து பேச முடியாமல் பேசி, தயங்க முடியாமல் தயங்கி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களும் தே வில் ஃபீல் த லவ். ஐ திங்க் தே ஆர் அதை இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல வரேன். லைக் ஏன்னா அவங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நான் இந்த விஷயத்தில் ஜென்சி கிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்க. ஏன்னா இது சும்மா ட்ரெண்டுக்காக போடுறது, இந்த இன்ஸ்டா மோகம், யூடியூப் மோகம், ரீல்ஸ் மோகத்துக்காக தான் போடுறதே தவிர, இன்றைக்கி கூட ஜென்சி கிட்ஸில் பொண்ணுங்கிட்ட போய் பேசி பழகிறதுக்கு பயமாக இருக்க நிறைய பசங்களை நான் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் தான் வருது. அதை எடுத்து நம்ம இந்தியாவில் இங்கே அப்ளை பண்ணுறோம். அது ஜஸ்ட்டு டேர்ம்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். அங்கேயுமே வெஸ்டர்ன் கல்ச்சர்லையுமே டேர்ம்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். எவ்ரிபடி வில் ஃபைண்ட் தயர் ட்ரூ லவ்ங்கிறது தான் என்னோட கான்செப்ட்டு. ஸோ ஜென்சி கிட்ஸ் உண்மையாக லவ் பண்ணுறது கிடையாது. என்னங்க காலம் மாறி போச்சு, அவங்கெல்லாம் அப்படியா இப்படியா, அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுமே உண்மையான காதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் விஷயமே. ஸோ இது நிறையா வருது, இது வரல. ஸோ சரி, பொதுவாக காதல்னா என்ன? காதல் என்ன ஒரு அழகான வார்த்தை இல்லை? யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் மனித உருவான காலம்னு சொல்ல முடியாது, பூமி உருவான காலத்திலேருந்தே காதல் இருந்துகிட்ருக்குன்னு நான் சொல்லுவேன். பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. பூமி ஒரு பெரிய வேக்யூம் இருந்து அது வெடித்து நிறைய உருவாகி, அதில் பூமி உருவாகி, அது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின்னு போகும். அது வேணால் விட்டுருங்க. இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சன் அந்த பூமியை இழுத்து பிடிச்சி வச்சுருக்க ஒரு புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, அது அந்த சன் பூமி மேலே இருக்க காதல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை சுற்றி வட்டமிட்டு வர நிலா இருக்குல்ல,
அந்த புவியீர்ப்பு விசையும் பூமி மேலே உள்ள காதல் தான் நிலா நம்ம பூமியை சுற்றி 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 வருது. எனக்கு இப்போவே டக்குன்னு ஒரு கவிதை தோணுது. எப்பா நிலா ஒன்று அவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி வருது, அதுக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டியாப்பா பூமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் விஷயம், இத்தனை விஷயம் இருக்குது. என்னென்னா பூமியே காதலால் தான் இயங்குது. காமனாக லவ் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் லவ்வை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பிறக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அதுவுமே ஒரு விதமான லவ். பட் நம்ம இங்கே அதை பற்றி பேச விடலை. நான் காமனான லவ் அப்படிங்கிற டாப்பிக்காக இந்த சப்ஜெக்ட்குள்ளே இதை பேசுகிறேன். பிறக்கும்போது நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷனேட் காமிப்பாங்க, அது வந்து ஒரு விதமான லவ். அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஆயம்மான்னு சொல்லிடுவோம். நமக்கு அவங்கள வந்து அவங்க பெத்த புள்ள மாதிரி நம்மளை எடுத்து பார்த்து பழக்க வச்சு, நமக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரெஸ்லேயே அவங்க அலம்பி விட்டு கழுவி விட்டு இது பண்ணிவிட்டு, அதுவுமே ஒரு விதமான லவ். அவங்க அந்த வேலையை பிடிச்சி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே வந்து அது செய்யணும்னு தோணாது. அந்த வேலையை செய்கிறவங்கள முதல்ல தெய்வமாக நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம டீச்சர்ஸ். இந்த பையன் நல்லா இருக்கணும், இந்த பையன் நல்லா படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஜாபை லவ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஒழுங்காக சொல்லித்தராங்க. அண்ட் தே வில் பிக் தேர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கும் நிறைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. எனக்கும் ஃபேவரட் டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்டு நம்ம டீச்சர் க்ரஷ் நிறையா பேர்த்துக்கு வந்திருக்கும். எனக்கு இந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்த்தாலே அவங்க கிளாஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவேன், அவங்க கிளாஸ்லேருந்து எதுவுமே லீவ் பண்ண மாட்டேன், எல்லா கிளாஸுக்கும் போயிடுவேன், எல்லா கிளாஸ்லேயும் வந்து இருப்பேன். அவங்க லீவ் போட்டாங்கன்னா நான் பயந்துடுவேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் வரும். அதான் சைல்டில் வர ஃபஸ்ட் ஹார்ட் பிரேக் என்னென்னா அந்த டீச்சருக்கு கல்யாணம் ஆகிறது. அது கேட்க சில்லியாக இருந்தாலும் பட் அந்த டீச்சர் மேலே நாம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் பண்ண லவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்குமே அது நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும், எனக்கு தெரியல. நடக்காத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த காதல் வந்து அது ஒரு விதமான காதல். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். காதல் இல்லாமல் உலகம் இயங்காது. இப்போ நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். வளர வளர ஒவ்வொரு விதமான காதலை நாம் அனுபவிப்போம். அடுத்து வந்து 10th 11th 12th அப்படின்னு வந்து வர ஆரம்பிச்சிடும். அங்கே தாங்க வரும் ஆப்பு, அந்த காமனான லவ். ஆக்சுவலாக சரி, இதுக்கு முன்னாடி என்னோடய லவ் ஸ்டோரி நான் வந்து சொல்லணும் இல்லையா. அதை வந்து நமக்கு ஒன்றும் பெரிய லவ் ஸ்டோரிலாம் கிடையாது, ஸ்கூலில் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் பண்ணேன், காலேஜில் பண்ணேன், காலேஜ் போகல ஆக்சுவலாக. இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். பட் என்ன சொல்கிறதுனா, என்னோடய லவ்வும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் லவ்னா ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். ரிலேஷன்ஷிப் வில் ஹாவ் டு லாஸ்ட் லாங்கர் அப்படின்னு தான் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணுவேன். ஸோ என்னோடய லவ்வும் எனக்கு வந்து காதல் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கடைசியில் மேரேஜில் தான் போய் முடியணும் அப்படிங்கிற ஆசை தான். அது வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கிறது கிடையாது. என்னோடய லவ்வு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது தான் ரிலேஷன்ஷிப்பில். இது மாதிரி நிறையா பேர்த்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். லவ்னு வரப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பயங்கள் இருக்குது. இது வந்து ரிலேஷன்ஷிப், திஸ் இஸ் கால் லவ். இந்த பியூர் லவ்ங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீட் பண்ணி பிச்சுக்கிட்டு ஓடிடும். நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன், நான் சப்போஸ் ஐ ஃபைன் மை ட்ரூ லவ், அதுவுமே வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் எங்கேயோ ஓடி போயிடும். சரி, இப்போ வந்து சில பேர் வந்து லவ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங்கில் வளர்ந்துருப்பாங்க. லைக் அவங்க அப்பா அம்மா அடிச்சுக்கிறது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அடிச்சுக்கிறது, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வீட்டு பிரச்சனை சுச்சுவேஷன்லேயே வளர்ந்ததுனால ஒன்றா அவங்க அம்மா போட்டு ஒரு ஆண் பையனாக இருந்தால் அவங்க அம்மா போட்டு அந்த பையனை அடிக்கிறது, ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து பார்க்குறது, அவங்க அப்பா கெட்ட பழக்கங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த ஜெண்டர் மேலேயே வெறுப்பு கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஜெண்டர் மேலேயே வெறுப்பு கொண்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு அந்த லவ்னா என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க லவ்வே இன்னும் பார்க்கல.
காதல்ங்கிறத ஒரு விஷயத்தையே வந்து அவங்க இன்னும் அனுபவிக்காமல் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த காதல்ங்கிற விஷயத்த அனுபவிக்காங்கும்போது அவங்க தான் வந்து நம்ம வளர்ந்து இப்போ லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க. நான் அதுக்கு நீ எல்லாருமே ட்ராமாவை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை. சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களால ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஐ நோ பர்சன் ஹூ ஹாவ் மெனி ட்ரஸ்ட் இஷ்யூஸ். அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் காரணம் என்னென்னா, பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா லவ்வு, இதனால் நம்மளுக்கும் இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டுருக்க ஒரு சில பேரும் இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்ல விரும்புனா, சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கும், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் யூ கெட் இட் டு லவ் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காதல் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து அந்த டாக்ஸிக் லவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குறப்ப என்னடா அவங்க எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க, வி டோன்ட் ட்ரூ லவ்னு நினச்சிட்டு டாக்ஸிக் லவ்க்குள்ளே போகிற நிறைய பேர் புதுசும் இருக்காங்க. ஏன்னா அது ட்ரூ லவ்னு நினைப்பாங்க, டக்குன்னு பார்த்தா அவங்க டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய டேர்ம்ஸ் உருவாயிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க, இலக்கியத்துலேயும் இலக்கணத்துலேயும் புறநானூரில் காதலன் தலைவன் தலைவிக்காக காத்திருந்தான், தலைவி வந்து மெலிந்தாள் நிழுந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கோவலனுக்காக மதுரையை அடித்தாள். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ அந்த சுச்சுவேஷன் தேவையில்லை. எனக்கு நீ வேணானா வேணாம், தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன், உனக்காக நான் என் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்திலேயே இருந்த அந்த டாக்ஸிக் லவ்க்கு இங்கே நான் சொல்ல வரேன். இதெல்லாம் எங்கடா சொல்ல வரேன், ஏன் சொல்ல வரேன், இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நான் இதை எங்கே கனெக்ட் பண்ண கொண்டு வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அன்ரியலிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். என்ன மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால், ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தே வில் செட் தேர் மைண்ட் செட்ஸ். பிகாஸ் அவங்க வந்து அவங்க வீட்டில் இப்படி பார்த்துருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஆண்பாவம் பொல்லாதன்னு ஒரு படம் வந்துச்சு. நாங்கள் எங்கள் அம்மாக்கள்லாம் இப்படி போட்டு போட்டு பார்த்துட்டோமே, அதனால தான் வந்து நாங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. எப்பா சமூகம் மாறிட்டு வருதுப்பா, உங்கள் அம்மா அப்பால் இப்படியே போட்டாங்க, அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருது, அடுத்த ஜென்ரேஷன் இப்படி போடணுன்னு ஆசைப்படுது. அதுக்காக உன் ஒய்ஃபை வந்து நான் இவ்வளோ இதாக பண்ண சொல்லலை. பட் இப்போ என்ன சொல்கிறது, லைக் தே ஹாவ் அன்ரியலிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸ்கிட்ட நிறைய பேர் வந்து இருந்து வெளியே வந்து அவங்களுக்கும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். அடுத்து ஒரு பையன் வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பையன் அப்ரோச் பண்ணி, ஏன்னா நான் பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறையா பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பையங்கிறதுனால எனக்கு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாது. ஏன்னா நான் பொண்ணு இல்லை, அதான் விஷயம். ஒரு பையன் வந்து நான் வந்து போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு, வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அஃப்கோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த பையன் என்னென்ன பண்ணியிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ லவ்வுங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, நிறைய அன்பு கொடுக்கறது, அவன் என்னை கேர் எடுத்துக்கிறான். டாக்ஸிக் லவ்வில் முக்கியமாக அவன் வந்து காலையில் ஒருக்கா ஃபோன் பண்ணணும், மத்தியானம் ஒருக்கா ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணால் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போனோன்னு சொல்லணும், ட்ரெஸ் போட்டால் துப்பட்டா போடணும், இந்த மாதிரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேர் கிடையாது, லவ் கிடையாது. திஸ் இஸ் கால்டு டாக்ஸிக் பிஹேவியர். அப்படி இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. த ட்ரூ லவ் இஸ், நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். ஆனால் அவனுக்கு உன் மேலே கேர் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா துடிச்சு போயிடுவான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்போ எங்கே போகிறேன்னு நான் சொல்லாமல் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்கணுன்னு ஆசைப்படுவன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். எங்களுக்கு கேட்கணும்னு தோணலை, நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, ஓ அப்போ நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டிங்களா, அது ஒரு ஈகோவாக மாறும். பட் என்ன சொல்கிறது, லவ்வில் இதெல்லாம் சாதாரணம். நம்ம இந்த லவ் வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த லவ்வில். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால்
ஒன்ஸ் நாம் இந்த இதெல்லாம் வந்து எப்போ ஃபேஸ் பண்ணுவோம்னா அந்த ஸ்கூல் அடல்ட்ஹுட் அந்த சமயத்தில் தான் ஃபேஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பெரியவங்க ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அங்கே வரும் பாருங்கள் ஒரு லவ். அந்த லவ்வை வந்து ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது மேரேஜில் தான் போய் எண்ட் ஆகும்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா நம்ம வெளியே வரோம், நிறையா இடத்துக்கு போகிறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய பேர் எப்படி எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நிறைய பசங்க எப்படி இருப்பாங்க, நிறைய பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓ இதெல்லாம் இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி அவன்கிட்ட கேட்கவே இல்லையே உண்மையாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு ஆமாம்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் நம்ம இந்த தப்புகள்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வி வில் ரியலைஸ் அவர் செல்ஃப் அண்ட் வி வில் ரீபில்ட் அவர் செல்ஃப்ஸ். ஸோ அந்த விஷயங்கள் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். நான் அதை அப்ளையாகவே சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். நான் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டேன். எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நிறைய விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும், நிறைய விஷயம் வந்து நம்ம புதுசாக கற்றுப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரை பார்க்குறேன், சின்ன வயசில் இருந்தப்போ ஒரு லவ்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அது வந்து கிரிஞ்சுத்தனமாக இருந்திருக்கும். அது லிட்ரலி கிரிஞ்சு தான், நம்ம பண்ணது கிரிஞ்சு தான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அது லிட்ரலி கிரிஞ்சு தான், நானுமே கிரிஞ்சு பண்ணியிருக்கேன், நீங்களும் கிரிஞ்சு பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை இதை கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் கிரிஞ்சு பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இப்போது ஒரு லவ் பண்ணால் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம்ல, நம்ம அதை மெச்சூர்டுன்னு நினைக்கிறோம்ல, அந்த லவ் வந்து இட் பிகம் ரியல். பட் சில பேர் வந்து அதை ரொம்ப கட்டுப்படுத்தி இதுக்குள்ளே தான் வரணும், அப்போ தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செட் ஆகாது. என்ன சொல்கிறதுனா அதுக்கு பேரும் லவ்னு வராது. அது வந்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். லவ் இஸ் நாட் அ கமிட்மெண்ட். லவ் இஸ் அ பாண்டிங், லவ் இஸ் அ எமோஷ்னல் பாண்டிங். உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுகலாம், சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிக்கலாம், சாஞ்சு புலம்பணும்னு தோணுச்சுன்னா புலம்பலாம். எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு ஆள் தான் லவ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பாங்க. நீங்கள் அதை கமிட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது லவ்வே கிடையாது. அதுதான் இந்த அடல்ட்ஹுட்டில் நம்ம கரெக்டாக பண்ணுற சாய்ஸஸ் வந்து உங்ககிட்ட ட்ரூவான லவ்வாக வந்து சேருங்கிறது என்னோட ஒப்பீனியன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன்ஸ் தான், வேறு யாரோட ஒப்பீனியன்ஸும் கிடையாது. நான் ஒவ்வொரு ஃபேஸாக ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் என்ன இது பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த எக்ஸ்போஷர் பற்றி சொல்லலாம் இல்லையா, இந்த எக்ஸ்போஷர் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். லைக் இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் சொன்னோம்ல, அந்த டேர்ம்ஸ் நிறையா யூஸ் பண்ணுற ஜென்சி கிட்ஸு. ஆனால் வில்லேஜில் பார்த்தா அந்த கிட்ஸு மொத்தமாக வேறு மாதிரி இருக்காங்க. நான் பார்க்குறேன், இப்போ ஒரு சில பசங்கள்லாம் வந்து நான் ஸ்கூலில் லவ் பண்ண எப்படி இருந்தோனோ அதே மாதிரி இருக்கானுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அங்கே அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்ஸ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஈஸியாக மூவ் ஆன் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது. எக்ஸ்போஷர் டசன்ட் மேட்டர் அட் ஆல் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. இஃப் த பார்ட்னர் இஸ் ரைட், த மூவ் ஆன் வில் பி என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிங்கன்னா இல்லைன்னு சொல்ல. பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அது டாக்ஸிக் லவ்வாக தான் இருக்கும். அவன் அதுக்காக கையை எடுத்துக்குவான், காலை எடுத்துக்குவான், என்னென்னமோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தயவு செஞ்சு நீங்கள் யாராவது இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் பண்ணாதீங்க, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா உலகத்தில் நிறைய இது இருக்குது. நம்ம ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பார், ஏன்னா ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னால் நர்ஸு பொண்ணை காதலி கச்சி தாவல் இங்கே தர்மமடா ஹோ ஹோய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு, இல்லை அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அது மட்டும் தாங்க இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்கங்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்காக பிறந்தவங்கன்னு எங்கே வேணால் இருப்பாங்க. அதனால் வந்து நாம் இதை நினச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு, ஆனால் எனக்கு தெரியும் மூவிங் ஆன் இஸ் ஹார்ட், மூவிங் ஆன் ரொம்ப கஷ்டம். நான் ஈஸியாக சொல்லிடுவேன் வாயில், மூவ் ஆன் பண்ணுறது ஈஸி, சரி ஈஸின்னு சொல்லலை, மூவ் ஆன் பண்ணுறது கஷ்டம்னு வாயில் சொல்லிடுவேன். The pain you go through, the suffering you go through, the
திங்ஸ் யூ கோ த்ரூ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். என்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, சீக் சம் ஹெல்ப். தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து நான் ஒரு ஃப்ரெண்டை இழந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்போஷருங்கிற ஒரு வார்த்தை காதலுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 2 பேரும் காதல் பண்ணிக்கும்போது வந்து ஒரு சின்ன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னென்னா இதுதான் உலகம், இதுக்குள்ளே தான் இருக்குது, இவ்வளோ தான் உலகம் அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் த ரியாலிட்டி ஹிட்ஸ், மொத்த உலகமும், அவங்க அந்த சின்ன உலகம் இருக்குல்ல, மொத்த உலகமும் உடஞ்சி போயிடுது. அந்த உடஞ்சி போன உலகத்தை எடுத்து திருப்பி ஒட்டி வைக்கும்போது கையெல்லாம் கிளிக்கும். ஏன்னா அது எல்லாமே கண்ணாடியில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகிறதுக்காக தான் நான் எக்ஸ்போஷர் தயவு செஞ்சு வெளியே வந்து பாருங்கடா. லவ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ வெளியே வந்து பாருங்கள், 4 இடத்துக்கு போங்க, 4 பேர்த்துக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம டாப்பிக்கே சம்மந்தம் இல்லாதது. பட் இங்கே இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னென்னா பசங்க நிறையா பேர் வந்து பொண்ணுங்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. இது வந்து தப்பாக நிறைய இடத்துல கன்வே ஆகுது. எப்படின்னா லைக் இதை நான் நோட்ஸ்லேயே எடுக்கல, எனக்கு பேசும்போது தான் ஞாபகம் வருது. என்னென்னா பசங்க நிறையா பேர் வந்து பொண்ணுங்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் வந்து இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பாவம் அந்த பையன் வந்து பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறான், பாவம் அந்த பையன் சோஷியலைஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறான்னு ஒரு பொண்ணு வந்து அந்த பசங்கக்கிட்ட வாலண்ட்ரியாக பேசுன்னு வச்சுக்கோங்களேன். இதான்டா லவ் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அதுக்கு பேர் லவ் இல்லைடா, கேரிங்டா. லவ்னா வேறடா, புரிஞ்சுக்குங்கடா அப்படின்னு சொன்னால், இல்லை அவன் என்ன லவ் பண்ணுறா, கன்ஃபார்ம் 100% அவன் என்ன லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா இதனால தான் இந்த எக்ஸ்போஷருங்கிற மேட்டர் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நீளமாக பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா 4-5 பொண்ணுங்கக்கிட்ட போய் தைரியமாக பேசுனீங்கன்னா தான் பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களும் சேம் ஜெண்டர் தான், நம்மளும் அவங்களும் வித்தியாசம் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல். லவ்ங்கிறது வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காதலுங்கிறது யாருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. காதலுக்கு வந்து கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, உருவமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் பண்ண வேண்டியதை பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரு பொண்ணு வந்து தானாக உங்ககிட்ட பேசுச்சுன்னு அப்படின்னா அதுக்கு பேர் லவ் கிடையாது. இல்லை ஒரு பொண்ணு உங்ககிட்ட அதிகமாக கேர் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் லவ் கிடையாது. எது லவ் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பசங்களா உங்களுக்கு தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு நிறைய பொண்ணுங்கிட்ட போய் பேசுங்கடா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூரத்துலேருந்து சைட் அடிக்காத. உனக்கு தைரியம் இருந்தால் நீ நேரில் போய் பேசு. நான் தான் இப்படி ஜஸ்ட் இன்ட்ரோ கூட, அதுக்கு நான் ஆக்வர்ட் ஆக்கிடாதராடி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்வர்ட்லாம் ஆக்கக்கூடாது. அண்ட் நீ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருப்ப தெரியுமா, ஒரு பொறுக்கி மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன். நீ தூரத்துலேருந்து சைட் அடிக்கிறேன்னு கெத்து காமிச்சிட்டு இருக்க தெரியுதா. ஆனால் அவங்க சிச்சுவேஷன்லேருந்து நீ ஒரு பையன் அங்கே இருக்க, உன்னை ஒரு பையன் அதே மாதிரி பார்த்தானா உனக்கு எப்படி இருக்கும், பயமாக இருக்குமா இருக்காதா? அந்த பயம்தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ லவ் பண்ணுறேன்னு இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்ணாதீங்க. லவ்ங்கிறது என்னென்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க முதல்ல ஸ்டார்டிங்கில். அதுதான் லவ். புரிஞ்சுக்குங்க, ஒருத்தரை புரிஞ்சுக்குங்க. என்ன அவளுக்கு என்ன பிடிக்கும், இவனுக்கு என்ன பிடிக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. கிஃப்ட் ஷேர் பண்ணுறது, இந்த குட் மார்னிங் குட் நைட்டு ரீல்ஸ் அனுப்புறது, ஷேர் பண்ணுறது, இது மாதிரி கப்புள் கோல்ஸ், இதெல்லாம் லவ்வே கிடையாதுங்க. முதல்ல ரியல் லவ்னா என்னங்கிறத பேச வந்துட்டு என்னை புலம்ப விட்டீங்க. உண்மையை சொல்ல போனால் ரியல் லவ்னா என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, எவ்வளோவோ அடிச்சுப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் முட்டாளாக தெரியும். அடிச்சுக்கிட்டு ஐயோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே நம்ம கவலைப்பட்டு இருப்போம். டப்புன்னு பார்த்தா சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள அந்த லவ் இல்லைன்னா இத்தனை வருஷமாக அவங்க வாழ்ந்துட்டே இருக்க மாட்டாங்க. அதுதான் ரியல் லவ். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரியல் லவ்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஃபைன் பண்ணுங்க. நான் வந்து இங்கே லவ் டான்ஸாக மாற்றிட்டாங்க மொத்தத்தில். இது வந்து நான்
லவ் வாட் இஸ் லவ் அப்படின்னு சொல்ல வரதுட்டு என் புலம்பல்களை புலம்பிகிட்டு இருக்கேன். பட் இதுதான் விஷயம், இதுதான் காதல் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று, இந்த ஒருத்தங்க தான் லவ் பண்ணணும். அதாவது பையன் பல பேர்த்த லவ் பண்ணலாம், பையன் எத்தனை பேர்த்த வேணால் லவ் பண்ணலாம். அவன் ப்ளே பாய், அவன் செம்ம மச்சா செம்மடா மாசுடா அப்படின்னு. பொண்ணுங்க வந்து ஒரு பையனை பிரேக்கப் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு பையனை லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த பொண்ணு அந்த பையனை ஏமாத்திட்டு, என்னடா டே, என்னடா நியாயமாடா அதெல்லாம்? அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா கேட்குறேன். நான் பையன் தான், ஆனால் நானே கேட்பேன், நான் தான் கேட்பேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஒரு பொண்ணு இத்தனை பேர்த்த தான் லவ் பண்ணும், ஒரு பையன் இத்தனை பேர்த்த தான் லவ் பண்ணணும். யாரை லவ் பண்ணணுங்கிறது இங்கே சட்டமே கிடையாது. காதலுக்கு சட்டம் கிடையாது, விதி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் யாருக்கு ஒரு ஆளை பார்த்தே பல தடவை லவ் பண்ணலாம், இல்லை எத்தனை பேர்த்த வேணால் லவ் பண்ணலாம், நீங்கள் யாரை வேணால் லவ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா காதலுங்கிறது பொது உடைமை, அதை அறியாதது உன் மடமை. அதுதான் நான் சொல்லுவேன். யூ ஹாவ் த ரைட்ஸ், நீங்கள் லவ் பண்ணுங்கள் தைரியமாக. ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து சில பேர்த்துக்கு சொன்னால் புரியாது. இன்னும் காதலுங்கிறத ஒரு அறியாமைங்கிறத விட தீண்டாமை மாதிரி பார்த்துட்ருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட காதுக்கிட்ட போய் ஏறி கத்தி இவ்வளோ விஷயம் சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால் வந்து நம்ம லவ் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருப்போம். வாட் இஸ் ட்ரூ லவ்ங்கிறத தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் நான் அதை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஃபைன் பண்ணல. இந்த பாட்காஸ்ட்டில் ஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னோட புரிதலுக்கும் என்னோட அறிதலுக்கும் தெரிஞ்சதை நான் இங்கே சொல்லியிருக்கேன். முதல்ல காதல் எதுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து நீங்கள் எனக்கு ஒருத்தர் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லுவார், அதை சொல்லிட்டு கடைசியில் ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். காதல் எதுக்குங்க தேவை? நீங்கள் கடைசி காலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களை வளர்த்துறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு காதல் தேவை. அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க, இதை விட்டுருங்க. கடைசி காலத்தில் உடம்புல சூடு இல்லாமல், ரத்தத்தில் சூடு இல்லாமல் சுருங்கி போய் ஒரு சேரில் உக்காந்துருப்பீங்கல்ல, அப்போ பக்கத்தில் ஒரு கை போட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க உண்மையான காதல். அந்த காதல் மாதிரி வேறு எந்த காதலும் வராது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆள் சூப்பராக சொல்லுவார். அதாங்க காதல் உண்மையாலும். கடைசி காலத்தில் நம்ம கூட நம்ம நினைவுகள் அசை போட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து, நம்ம ரெண்டு பேரும் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கப்புளாக சேர்ந்து அவங்க போன மெமரிஸு, அவங்க பெத்த பேரன் பேத்தி எல்லாம் பார்த்து, அவங்க பசங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் அசை போடணும். ஏன்னா கடைசி காலத்தில் ரத்தத்தில் சூடெல்லாம் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு உக்காந்த இடத்துல தான். உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அதுக்குன்னு பார்த்துக்கிறதுக்குன்னா நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்க உங்களை பார்த்துக்கணும். இப்படியே தாங்க வாழ்க்கை போகும். வாழ்க்கைங்கிறது நிலையற்றது. அதனால் தயவு செஞ்சு காதல் பண்ணுங்கள். காதல் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. காதல் பண்ணாமல் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, பட் காதல் பண்ணுங்கள். கடைசியாக வந்து எனக்கு இந்த 96ல் அந்தாதி பாட்டில் ஒரு சூப்பரான ஒரு லைன் வரும், அதையே சொல்லிட்டு அப்படி அந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். தேட வேண்டாம், முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்க சொல்லும் காதல். காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும், அதை அள்ளி அணைத்து கொள்ளுங்கள், அன்பாக பார்த்து கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால் அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள், போதும். காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. இந்த கவிதையை சொல்லி வச்சுக்கிட்டு அப்படியே ஷைனிங் ஆஃப் பண்ணுறேன். நம்ம புதுசாக பாட்காஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், தயவு செஞ்சு ஃபீட்பேக்கு. இப்போ யூடியூப்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நவீன் ஷைனிங் ஆஃப்.